பாதுகாப்போட பாஜகவோட பேராதரவோட பல பொண்ணுங்களை பலவந்தமா பதம் பார்த்துருக்கா இந்த பழைய கப்பலோட்டி. எஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னடா பெரிய எஸ்டீன் ஃபைல்ஸ், எங்க மகாராஷ்டிரா ஃபைல்ஸ் முன்னாடி நிக்க முடியுமா? அந்த அளவுக்கு மானாவாரியா இருந்திருக்கா. இந்த கப்பலோட்டிக்கு நங்கூரமா பக்கத்துல இருந்து பாதுகாப்பா எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு கொடுத்தது. ஒவ்வொரு சந்திப்பையும் செலுப்பா நின்று பேசுற அளவுக்கு ஐயாவை கவனிச்சுக்கிட்டது யார் தெரியுமா? நம்ம கோஷ்டி தான். இந்த ஊருக்குள்ள ஒன்று தெரியும்ல, கரகாட்ட கோஷ்டி. அதே கரகாட்ட கோஷ்டி தான். ஆனா ஒன்று மட்டும் நல்லா தெரியுது சார், இவங்க எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த வேஷத்தில் இருந்தாலும் இவங்க எண்ணமெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி அதே இடத்துல போய் நிற்கிறாங்க. மொத்த பயிலும் முட்டிக்கு நிற்கிறது அந்த மூத்திர சந்துக்குள்ளே தான். அதுக்குள்ளதான் அத்தனை கலீஜும். இவங்க பாடுபடுறது, இவங்க கஷ்டப்படுறது, இவங்க இவ்வளவு தூரம் களைப்புறது எல்லாமே அதுக்காகத்தான் போய் நிற்கிது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, ஐயா பெரிய ஐயா இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓடி போய் சேர்ந்துக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறாங்களா, இல்லை ஐயா தேடி போய் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு அவராக போய் மாட்டிக்கிறாரான்றது தெரிய மாட்டேங்குது சார். இந்த மகாராஷ்டிரா ஃபைல்ஸில் ஐயா மோடியில் ஆரம்பித்து ஐயா தேவேந்திர ஃபட்னாவிஸில் ஆரம்பித்து ஏக்நாத் சிண்டே வரையும் லிஸ்ட் நீண்டு நிற்குதான். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். முதல்ல இந்த மாதிரி ஆட்களை நம்ம தப்பு சொல்லி அவங்கள திட்டுறதா, இல்ல இந்த மாதிரி ஆட்களையா தேடி போய் விழுகிறாங்களே இவங்கள சொல்லி திட்டுறதா? யாரை சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியாச்சு சார் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வர்றப்ப பூராமே இந்த படிப்பறிவு இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஃபேமிலியில இருக்கிறவங்க, வேற வழியே இல்லாதவங்க, ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு தெரிஞ்சு வந்தவங்க அப்படிதான் சிக்கி இருப்பாங்க. ஆனா இங்க சிக்கினது பூரா 90% ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஹை ப்ரொஃபைல் ஒரு 10% தான் ஒன்றும் இல்லாமல் அவரை தேடி இந்த ஐயா ஏதாச்சும் எனக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி வருவாங்க இல்லை, அப்படி. மற்றது எல்லாமே பயங்கர வெல் செட்டில்டான ஆட்கள்லாம். பரிகாரம் பண்றேன்ற பேர்ல பலாத்காரம் பண்ணியிருக்கான், பூஜை பண்றேன்ற பேர்ல ஃபுல்லா ப்ரூஃபையும் வச்சிருக்கான். இவனை நம்பி ஸ்டேட்ல இருக்க எல்லா, அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனு, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, இவங்க எல்லாருமே இவங்கிட்ட தேடி பரிகாரம். துணை முதல்வர் முதற்கொண்டு சார் ஏக்நாத் சிண்டே ஐயா இருக்கார்ல, அவர் கூட உட்காந்து ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாநிலத்தோட மகளிர் ஆணைய தலைவி இருக்காங்கல்ல, ரூபாலின்னு பேரு, அந்த அம்மா இவனுக்கு கால் கழுவி விடுது. நல்ல வேலை காலை மட்டும்தான் கழுவி விட்டுச்சு, அது வரை சந்தோஷம். நிஜமா சார், கால் கழுவி விட்டுருக்கு அந்த அம்மா. அவன் வெளியில போறப்ப அவனுக்கு இந்த அம்மா கொடை பிடிச்சி நிக்குது. நினைச்சு பாருங்க, என்டையர் மகாராஷ்டிராவுக்கு அந்த அம்மா மகளிர் ஆணைய தலைவி. அந்த அம்மா இவனுக்கு கொடை பிடிக்கிறாங்க அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இந்த அம்மா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு இவனை தெரியவே தெரியாதுங்க, அதாவது என்ன இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதுங்க, நான் அவன் கூட ஒரு சொசைட்டி வெல்ஃபேருக்காக கூட போயிருந்தேன், ஒரு சில பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ஆனா அந்த அம்மா இவன் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கான், அந்த ட்ரஸ்ட்ல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியா அந்த அம்மா இருக்கு. எனக்கு இவனை வேற எப்படியுமே தெரியாது, வெளியில போறப்ப வர்றப்பதான் பழக்கம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சுடா. அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த அம்மாவை அடிச்சு உள்ள பதவியை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்கன்னு வைங்க. ஆனா ரிசைன் பண்ணாலும் ஒரு ஸ்டேட்டோட மகளிர் ஆணைய தலைவி, அங்கேருந்து அதை இங்கேருந்து எந்த கம்ப்ளைண்ட் போனாலும் முதல்ல போயிட்டு அதை மூக்க நுழைச்சு என்ன பிரச்சனைன்னு பார்க்கறது அதுதான். அந்த ஊர்ல அதுதான் அப்படித்தான் இருக்கும். பல ஊர்ல மகளிர் ஆணையன்றது மண்ணோட மண்ணா போச்சுன்னு வச்சுங்க, அது எதுக்கு இருக்குன்னு தெரியாது. எவனாச்சும் ஒருத்தன் ஒரு நடிகர் இல்லை வேற எவனாச்சும் பாட்டு கீட்டு போட்டு இல்லை யாராச்சும் இன்னொரு பொண்டாட்டி கூட போனா அதுக்கு தான் பண்ணுவாங்களே தவிர இதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வைக்கல. இந்த வேலையை பார்த்தது அசோக் கரத்துன்னு சொல்லி ஒரு 67 வயசு ஆள். இப்போ அவருக்கு வயசு 67. 67 வயசுலையும் சாரு மைனர் மாதிரியே தான் இருந்திருக்காருன்னு வைக்கல. ஆட்டத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி நேவியில இருந்திருக்கிறாரா, நேவி ஆபீசரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வெளியில இந்த ஜோசியம் அது இது எதுல ஈஸியா நம்ம அதை நாட்டுக்காக நம்ம நிறைய உழைச்சிட்டோம், இப்ப நமக்காக கொஞ்சம் உழைப்போம். அப்படி உழைக்கிறதுக்கு ஈஸியான ஒரே வழி ஜோசியம், சாமியாரு, சாமி, பரிகாரம், மேஜிக், இது எல்லாம் தான். அதுல கொண்டாந்து ஆளு பயங்கரமா இப்போ ஒரு பெரிய ஃபவுண்டேஷனே போட்டிருக்கான் பார்த்துங்க.
அவன் சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் நேவியில் ஒர்க் பண்ணாலும் சொத்து மதிப்பு இப்போ எவ்வளோ தெரியுமா? ஒரு 300 கோடி ரூபாய்ட்டு இருக்கான் அவன். இந்த ஒரு 15 வருஷத்தில் நேவியில் இருந்தப்போ சம்பாதிச்சது இல்லை, நேவியை விட்டு விலகி வந்து இந்த ஜோசியம் பார்க்குறன்ற பேரை சம்பாதிச்சது. சாரு ஒரு சிட்டிங்க்கு எவ்வளோ வாங்குறாரு தெரியுமா? அதான் அந்த பெரிய பணக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த நம்ம நார்மலாக ஜோசியம் பார்ப்போம்ல அதுக்கு 50 லட்சம் ரூபாயா. பெரிய ஆளா வந்தா 50 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு சாரு அந்த அதுக்கப்புறம் தான் அந்த புரட்டுவாப்படி அந்த சாதகத்தை. அந்த அளவுக்கு பெரிய கனெக்ஷன்ஸ். ஒரு ட்ரஸ்டையும் சேர்ந்து வச்சிருக்காப்புல. இவரை செல்லமா இவரே கேப்டன்னு கூப்பிட்டுக்குவாராம். யோசிச்சு பாரு, இவரே செல்லமா ஏரியால பயங்கர ஃபேமஸ் சார். சரி, 1-2 கேஸ் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா சாருக்கிட்ட மொத்தம் கிட்டத்தட்ட 60 பெண்கள் வந்து இதே மாதிரியான வீடியோக்கள்ல இருக்கிறாங்களா. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஈஸியா ட்ராப் பண்ணியிருக்கான், ரொம்ப ஈஸியா ட்ராப் பண்ணி. ஆனா எப்படி விழுந்தாங்கன்னு தான் தெரியல. அந்த ட்ராப் இந்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல்ல, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன அப்படின்னா, இவன் என்னைய 3 வருஷமா மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எப்படிதான் ஒருத்தர், எனக்கும் டவுட், எப்படி ஒருத்தர் 3 வருஷமா மிரட்டி ரேப் பண்ண முடியும்? ஒரு முறை பண்ணலாம், 2 முறை பண்ணலாம், 3ஆவது முறை பண்றப்ப அப்ப அந்த பொண்ணை எப்படின்னா சொல்லி இவன் பண்ணியிருப்பான். 2019 அந்த பொண்ணு இவன்கிட்ட வந்திருக்கு, ஒரு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அப்போ வந்து அதுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, ஏதாச்சும் ஒரு நல்ல வரணும் தான் கொடுங்க, எப்படி அமையும், எந்த திசையிலேருந்து வருவேன், எப்படி இருப்பேன், குள்ளமா உயரமா, அவனுக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் வந்தால் பேசி முடிக்கலாம், உங்கள்கிட்ட ஏதாச்சும் வந்து ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்தது. 2019 எஸ்கேப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் கொரோனா. அதுக்கப்புறம் 2020 கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாங்க, அலையன்ஸு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அலையன்ஸுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், நீ என்ன பண்ணு, இதை நீ கையில் எந்நேரமும் கட்டிக்கிட்டே இரு, இது உன் கையிலேருந்து அவுந்துச்சு அப்படின்னா உன் கல்யாண வாழ்க்கை காலி அப்படின்ட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, சரி ரைட்டு, சும்மா யதார்த்தமாக கட்டியிருக்கு, ஏதோ ஒரு பரீட்சைக்கு போகிறப்ப அந்த தாயத்தை அவுத்து வச்சிருக்கு. அவுத்து வச்ச உடனே கல்யாணம் நின்று போச்சு. நினச்சி பாருங்க, இப்படித்தான் வரும் எல்லாம், இப்படித்தான் ஒன்று சொல்ல. உடனே அந்த பொண்ணுக்கு இவன் மேலே பயங்கர மரியாதை, பயங்கர நம்பிக்கை எல்லாம். ஐயோ இப்படி ஆயிடுச்ச சாமி, என்ன பண்ணுறதுன்னு உள்ளே போனது தான். இங்கே வா, இதுக்குத்தானே காத்துக்கிட்டு கிடக்குது, எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டவா அண்டவா, நீ இன்னும் இருக்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அந்த பொண்ணை மிரட்டி, அதாவது நீ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலை அப்படின்னா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது, செய்ய அப்படின்னு சொல்லி அவனோட எல்லா ஆசையும் செய்ய சொல்லியிருக்கான். இதில் அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவன் நான் சொல்கிறபடி செய்யலைன்னா உன் புருஷன் செத்து போயிடுவான், உன் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க, உன் தோஷத்தில் அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுறது, கடவுள் உனக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் என்னையே அனுப்பிச்சு வச்சிருக்கான், நான் தான் பரிகாரமே அப்படின்னு சொல்லி அந்த முழுக்க அந்த பொண்ணை வந்து இந்த டிசம்பர் 25 2025 அது வரைக்கும் 2022 3 வருஷமா மிரட்டியும் அது உள்ளுக்குள்ள நிறைய வித்தியெல்லாம் காமிச்சிருக்கா சார். இதுல என்ன ஒரு பிரச்சனை, அவனோட ஃபார்மர் எம்ப்ளாயி ஒருத்தர், அந்த அவங்க கூட வேலை பார்த்த எம்ப்ளாய், அந்த அவனோட ஒய்ஃபையும் இவன் அதே மாதிரி பண்ணியிருக்கான். அதுல தான் அவனுக்கு இந்த வெளியில ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, அந்த வீடியோ செட் பண்ணி வச்சது அவன் தான். இவன் ஏதோ ஒன்று செய்யறான், அந்த பொண்ணு வீட்டில் அவங்ககிட்டே சொல்ல மாட்டேங்குது, அவங்ககிட்ட ஒழுங்கா பேசவும் முடியல. ஆனா அந்த பொண்ணு பிரச்சனையிலே உள்ளுக்குள்ள இருக்கு, இது ஏதோ ஒரு பிரச்சனை இவன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே ஆபீஸ்க்குள்ள அவன் ஒரு சிசிடிவியை வச்சு அவன் தான் அந்த போட்டோவை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் மாட்டியிருக்கான். இப்போ அங்கே ஏரியாவில் இருக்க பெரிய மனுஷங்க யாரு, முதல்வர் ஒரு எஸ்ஐடி, இவனுக்காகவே தனியா ஒரு ஆளை எத்தனை வருஷமா 15 வருஷமா இருக்கான். 15 வருஷமா பல பேர் இவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். இதுல அமைச்சர்கள் வேற, அந்த மகளிர் அணி அந்த இது வேற, துணை முதலமைச்சர் வேற, அமைச்சர்கள் ஒரு 4-5 பேர் உள்ளுக்குள்ளே இவங்க கூட வந்து தொடர்புல இருக்காங்களாம். நேரம் நினைச்சு பாருங்க சார், இப்படி ஒரு அட்மாஸ்பியர் ஒருத்தர், பெரிய மனுஷங்க எல்லாரும் அவரை தேடி போறாங்க, அவரை நம்புறாங்க, அவரை பத்தி வெளியில நல்லா சொல்றாங்க. அப்ப வெளியில இருக்க சாதாரணமான ஆட்கள் என்ன நினைப்பாங்க, பயங்கர சக்தி வாய்ந்தவர் போல, இவர்கிட்ட போனா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், அப்படியே பொடியா ஆக்கி காத்துல பறக்க விட்டுருவாப்புல சொல்லுவாங்கலாம், நம்புவாங்கலாம் மாட்டேன். அப்படி நம்பிதான் இவ்வளவு பேரும் போயிருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் அக்யூஸ்டு. இதுல நேரடியா பல பேருக்கு ஏதோ தொடர்பு வேற இருக்குன்றாங்க. அதான் பல அரசாங்கத்தை சேர்ந்த முக்கியமான ஆட்கள் ஐயா கூட சேர்ந்து பம்புல காத்தடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்லல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இப்ப சொன்ன அந்த மகளிர் அணி தலைவி, அந்த தலைவி கடைசி வரைக்கும் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்ருச்சு.
பண்ண மாட்டேன்னுச்சு. வேற வழியே இல்லாம பிரஷர் நேரடியா முதலமைச்சர்கிட்ட பட்னாவிஸ்லேருந்து வந்து நீ பண்ணியே ஆகணும், பண்ணல அப்படின்னா உன்னைய நாரகில இழிச்சிருவாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வேற வழி இல்லாம போயிட்டு அதை வந்து ராஜினாமா லெட்டர். இன்னமும் அந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, தெரியாது. இந்த மகளிர் அந்த ஆணையம் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கும் சில பல கனெக்ஷனுக்கும் அவங்க ஆளாகிறது தான். உண்மையிலேயே அதுல ஆளாகிறது நிறைய இடங்களை சத்தம் போடாம இருக்குது. ஏன் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வர்றப்ப, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸ் எல்லாம் வர்றப்ப இப்பயும் கூட நினைச்சு பாரு. இப்ப அந்த மகளிர் ஆணையம் ஒரு வேலை இங்க கான்டாக்ட்ல இல்லாம ஒரு பேச்சுக்கு சொல்ற காங்கிரஸ்காரங்க யாராச்சும் இந்த மாதிரி மாட்டிருக்காங்க, காங்கிரஸ் கூட தொடர்புடைய இந்நேரம் அந்த மகளிர் ஆணையம் என்ன ஆட்டம் ஆடி இருக்கா, ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காது, அப்படியே கண்ணாலேயே எரிச்சிருக்காது காங்கிரஸ. ஆனா இவங்க கிட்ட நினைச்சு பாரு, இப்படி ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டா என்ன டீலிக்கு, உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட தான் வரணும், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, என்னை நீ நல்லா பார்த்துக்க, அவ்வளோதானே. 7 மாசம் பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணையும் சேர்த்தாப்புலையும் அசால்ட் பண்ணியிருக்கான். 7 மாசம் பிரெக்னன்ட் சார். இப்போ என்ன சொல்றான், ஐயோ எனக்கு அதான் அவன் பண்ணது எதையும் தப்புன்னு அவன் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ரிச்சுவல்ஸ் அந்த பெர்ஃபார்ம் எப்படி தெரியுமா பண்ணியிருக்கான், எவ்வளோ அழகாக ஸ்டேஜிங் பண்ணியிருக்கான் பாரு சார். ஒரு பாம்பு, அந்த பாம்பு மாதிரியே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கையில் ரிமோட்டை வச்சு அந்த பாம்பை வச்சு பயமுறுத்தி இருக்கிறான். புலித்தோல் இங்கே பார்த்தி, அந்த புலித்தோலில் உட்காந்து நைட்டு பூரா உனக்கு நான் தியானம் பண்ண போகிறேன், உனக்காக மெடிடேஷன் பண்ண போகிறேன், பவரை கொண்ட. அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் தான் எல்லாம், எனக்கு பயங்கரமான தெய்வ சக்தி இருக்கு, என்கிட்ட இருக்க தெய்வ சக்தி உனக்கு வேணும்னா அதை இப்படித்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நல்லா வர்றவங்க எல்லாருக்கும் மயக்கம் வந்து கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு விளையாண்டுருக்கா சார். கிட்டத்தட்ட 60 பொண்ணுங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ இதை வந்து யாரும் கண்டுபிடிச்ச வேலை சொல்லலை அப்படின்னா இதை சொல்லுவாங்க. இது என்ன அவங்களோட கன்சர்னோட பண்ண மாதிரி தான் இருக்கு. கன்சர்னோட பண்றது நம்ம கர்நாடகத்தில் ஒருத்தர் பண்ணார்ல, ஒரு ஐயா போலீஸ் அதிகாரி, ஆபீஸ் அந்தப்புறமாக்கி அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா இருந்தார் இல்லையா, அது கன்சர்னு. ஆனா இது மிரட்டுறது, இதுக்கு பேரு குற்றம். அதாவது நீ வெளியில சொன்னா உன்னை வெட்டிடுவேன், நீ வெளியில சொன்னா உன்னைய கொண்டுருவேன், நீ வெளியில சொன்னா உன் புள்ள புடிச்சு உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட நான் பண்ண மாட்டேன், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட்ன்ட்டாவ. ஒருவேளை நான் சொல்றதுக்கு நீ எதுவும் சம்மதிக்கிற அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதை பத்திரமா போத்தி இவங்களை ப்ரமோட் பண்ணது யாருன்னு நினைக்கிறிய, இந்த மாதிரி ஆட்கள் தான். ஐயா தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஐயா ஏக்நாத் சிண்டே, இந்த ரூபாலி, அப்புறம் என்ன சில பல அமைச்சர்கள், இவங்க அத்தனை இவங்க முழுக்க 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 அந்த பாஜக பெல்ட்லேயே வந்து பத்திரமா இருந்திருக்கிறார் சார். இது எல்லாருக்குமே இன்னும் சொல்ல முடியாது. ஐயா மோடியும் ரகசியமா இவர்கிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கலாம், ஏப்போ உன்னைய பத்தி நிறைய பேர் சொல்றாங்களே உண்மையா, நமக்கு ஏதாச்சும் உண்டா சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான், உன் பர்சனல் பிரச்சனையை தீக்கிறேன், உன் ப்ரொஃபஷனல் பிரச்சனையை தீக்கிறேன், நீ நினைச்சதை உனக்கு நடத்தி காமிக்கிற, நீ என்னைய மட்டும் முழுக்க முழுக்க லேடி ஸ்பெஷலாகவே இருந்திருக்கிறா சார். இதுதான் நடந்திருக்கு. இப்போ அவன் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கேஸ் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. கொல்கத்தாவில் ஆர்த்திகார்னு ஒன்று இருக்கு, அந்த கேஸ் இப்போ என்ன ஆச்சு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? உண்ணாவு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஹத்ராஸு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் கேஸ் சால்வ் ஆகிருக்கா? ப்ரூட்டல் மர்டரே வந்து ஒன்றுத்துக்குமே இல்லாமல் அடிச்சு போட்டாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப நிற்கவே, ஏன்னா அவங்க கிட்ட அந்த பவர் எவனுக்கு இன்னைக்கு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த டிக்னிட்டி, அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸு, அப்புறம் இந்த இது எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல, அது அக்கௌண்டபிலிட்டி, அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது எவனுக்கு. பவரு, பதவி, காசு, பணம் முடிஞ்சு போச்சு. இருந்தால் போதும், என்ன வேணாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அதிகபட்சம் போனால் ஒரு மாதம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் அடுத்த வேலை. இப்போ இதுக்கப்புறமும் இவன் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், என்கிட்ட பவர் இருக்கு, என்கிட்ட ஓடி வாங்கினா போகாமல் இருக்க போகிறாங்களா? ஸோ திருந்த வேண்டியது யாருன்னு பாருங்க. ஆனால் இந்த நினச்சி பார்த்துங்க, மொத்த கும்பல் அதுக்குள்ளே தான் கிடக்கு. சாக்கிறதே இருந்துக்காங்க, வேற எதுவும் இல்லை. நன்றி.